இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். களுத்துறை மாவட்டத்தின் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு 14ஆம் தேதி மிகவும் அமைதியாக இடம்பெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு ஆரம்பமானது. காலை முதல் நண்பகல் வரை வாக்காளர்கள் சுறுசுறுப்பாக வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. பேர்வளை தொகுதியில் உள்ள தர்கா நகர், சீனன்கோட்டை, மருதானை, மாளிகாஹேனை, மஹகுட, மொல்லியமலை, அம்பைப்பிட்டிய, பெருகமலை, மக்குன, இந்திரலியகுடை ஆகிய முஸ்லிம் பிரதேசங்களில் வாக்களிப்பு மிக சுறுசுறுப்பாக இருந்ததை நேரில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு விசேட ரோந்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளருமான அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் மற்றும் களுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அரோஸ் அசாத் ஆகியோர் பேர்வளை, மருதானை, அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திலும், களுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் அல்ஹாஜ் இஃப்திகார் ஜமீல் சீனன்கோட்டை நலீம் ஹாஜியார் மகளிர் கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திலும், ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா ஹெட்டிமுள்ள வாக்களிப்பு நிலையத்திலும், ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் MSM அஸ்லம் ஹாஜியார் தர்கா நகர் வாக்களிப்பு நிலையத்திலும், பொதுஜன பெருமனு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களான அஸ்மத் சைரா தர்கா நகரிலும், பிரசன்ன சஞ்சீவ பாத்தகாகுட வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களித்தனர். அத்தோடு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பியர் நிஷாந்தடி சில்வா கலுவாமுதர வாக்களிப்பு நிலையத்திலும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் சீனன்கோட்டையிலும் வாக்களித்தனர். காலை 7 மணிக்கு சில வாக்குச்சாவடிகளில் நீண்ட கியூ வரிசை காணப்பட்டது. இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கியவர் பேர்வளை நிருபர் BM முக்தார். ව්‍යාපාරයක් ඇටියට අපේ පණිවිඩය ජනතාවට තිබ්බා. මේ ඡන්දෙදී රට ලෝකේ සාර්ථක රටවල් ගිය පාරේ හරි පාරේ රට දාගන්න ඕනේ. ඒක තුලනේ සහිත පාලනයක් මේ රටේ ඇති කරන්න ඕනේ. බෙදිලා හිටපු රටක් අපි. ඒක ප්‍රචණ්ඩත්වය දශක 5ක් තිස්සේ පැවැදගෙන හිටියා. මෙහෙම මේ රටේ යන්න පුළුවන් කමක් නැහැ. මේ රට සිංහල දෙමළ මුස්ලිම් හැමෝම එකතු කරගෙන ලෝකේ පොහොසත් වෙච්ච රටවල්, ලෝකේ දියුණු වෙච්ච රටවල් ඊය පාරේ යන්න හරි තීන්දුවක් ජනතාව ගත යුතු තියෙනවා. තුලනේ සහිත පාලනයක් ඇති කළ යුතු වෙනවා. ඉතින් ජනතාව බුද්ධිමත් තීරණයක් ගනි. මේ තීරණය තුළින් අපේ රටට හොඳ කාලයක් උදා වේවි කියලා විශ්වාස කරනවා, ප්‍රාර්ථනා කරනවා.